ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து அகம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசும் மனிதரா, அதாவது உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற மனுஷரா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ரொம்ப ஈஸி தான். பேசிக்கான ஜோதிட அறிவு இருக்கிறவங்க யார் வேணாலும், அடிப்படை ஜோதிட அறிவு உள்ளவங்க யார் வேணாலும் இதை கண்டுபிடிக்கலாம். இது இப்போ நான் சொன்னதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, கிரகங்கள் ரெண்டு வகை. ஒன்று பாவகிரகம், ஒன்று சுபகிரகம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு. பாவகிரகம்ங்கிறது சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 கிரகம் பாவகிரகம். சுபகிரகம் என்பது சுக்கிரன், குரு, புதன், சந்திரன், இந்த 4 கிரகம் சுபகிரகம் இயல்பாகவே. ஆக இந்த 2 வகையை தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஜாதகத்தில் அகம் புறம்னு 2 இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இயல்பு, இயற்கை, விதி, அவனோட ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னம்னு பேர். தோற்றம், மாயை, வெளியே அப்படிங்கிறதெல்லாம் ராசியை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக ராசியும் லக்னமும் சுத்தமாக இருந்தால், ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் சுத்தமாக இருந்தால், அதாவது பாவகிரக தொடர்பே இல்லாமல் இருந்தால் அவங்களாம் பைத்திரமானவங்கன்னு அர்த்தம். சுபகிரக சேர்க்கையோடு இருந்தால் அவங்களாம் உத்தமர்கள்னு அர்த்தம். லக்னத்தில் அல்லது லக்னாதிபதியுடன் பாவகிரக தொடர்பு இருக்குமே ஆனால் அவங்க இயல்பாகவே பாவிகள்னு அர்த்தம். அவங்க இயல்பாகவே கொஞ்சம் கெட்ட குணங்கள், சுபாவங்கள் இருக்கும்னு அர்த்தம். எத்தனை பாவிகள்னாலும் சரி, அல்லது அதை நீங்கள் பெரிய வார்த்தையாக எடுத்துக்கினீங்கன்னா கொஞ்சம் கெட்ட சுபாவங்கள் இருக்கும்னு வச்சுக்கலாம். ராசியில் அல்லது ராசியாதிபதியுடன் பாவகிரக தொடர்பு இருக்குமே ஆனால், அதாவது தொடர்புனாக்கா சேர்க்கை, பார்வை, சாரம், பரிவர்த்தனை போன்றவைகள்லாம் தொடர்புன்னு அர்த்தம். ஆக ராசியில் பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தால், ராசி ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோட பாவகிரக தொடர்பு இருந்தால் அவர்கள் மேலோட்டமாக கெடுதலானவர்களாக தெரிவார்கள். பார்வையிலையும் சரி, தோற்றம் சரியாக இருக்காது. அவங்களுடைய நடைமுறை வெளிப்பாடுகள் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. பேச்சு சரியில்லாமல் இருக்கலாம். அல்லது அவங்க வாய் திறந்தோ இல்லை மனசால் கூட இவனை அழிக்கணும் அப்படின்னா கூட நினைக்கலாம், கெடுக்கணும்னு நினைக்கலாம். இதெல்லாம் நினைப்பாங்க, இதெல்லாம் நினைக்கலாம். ஆனால் இயல்பாக அடிப்பாங்களா கெடுப்பாங்களா அப்படின்னா, லக்னம் சுத்தமாக இருந்தால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் நினச்சா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் லக்னம் சுத்தமாக இருந்ததுன்னா அவன் கொல்ல மாட்டான். லக்னம் சுத்தமாக இருந்தால் அவன் அதை செய்ய மாட்டான். நான் நினச்சா உன்னை கெடுக்கலான்னு நினைக்கலாம். உன்னை கெடுக்கவோ மாட்டி விடவோ பிரச்சனை பண்ணவோ இந்த ராசிநாதனோட பாவகிரக தொடர்பு அவனுக்கு அந்த புத்தியெல்லாம் கொடுக்கும். ஏன்னா சந்திரன் மதின்னு சொல்லும். ஸோ இந்த புத்தியெல்லாம் கொடுக்கும். ஆனால் அவன் உண்மையிலேயே அது மாதிரி செஞ்சிருவானா அப்படின்னா, லக்னம் பவித்திரமாக இருந்தால் செய்ய மாட்டான். லக்னம் பவித்திரமாக இல்லாமல் போனால் செஞ்சிருவான். பாவகிரக தொடர்பு இருந்தால் செஞ்சிருவான். இப்போ மாற்றி சொல்லலாம். லக்னங்கள் பாவகிரக தொடர்போடவும், லக்னம் லக்னாதிபதி பாவகிரக தொடர்போடும், ராசியாதிபதி சுபகிரகமாகவும் இருந்தால் மேலோட்டமாக பார்வைக்கு, ஊருக்கு, உலகத்துக்கு ரொம்ப நல்லவன் அப்படி இருப்பான். ரொம்ப நல்லவனாக இருப்பான். பார்வைக்கு மேலோட்டமாக பார்த்தா ரொம்ப நல்லவனாக இருப்பான். பேசுகிறதெல்லாம் அப்படியே தேனாட்டம் இருக்கும். ராசியாதிபதி நல்லா இருந்ததுன்னா, பாவகிரக தொடர்பு இல்லாமல் இருந்தால், அல்லது சுபகிரக சேர்க்கையோடு இருந்தால் அவங்க இனிமையானவர்களாக பேச்சியும் வெளி தோற்றமும் இருக்கும், நல்லவர்களாக இருப்பார்கள். லக்னம் பாவகிரக தொடர்போடு இருந்தால் அவர்கள் உள்ள வேற மாதிரி இருப்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஏதோ திரும்ப திரும்ப அதையே சொல்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறான். அதுக்கு நான் ஒன்று, உத்தமர்கள் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம புராண காலத்தில் ஒரு 2 பேர் எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஹரிச்சந்திரன், இன்னொருத்தர் ராமர்.
நீங்கள் ஹரிச்சந்திரனை எடுத்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் ஜாதகம் என்கிட்ட இல்லை. ஹரிச்சந்திரனோட ஜாதகம் என்கிட்ட இல்லை, அதை பற்றி ஆராய முடியாது. ராமரோட ஜாதகம் எல்லாருக்கும் தெரியும். அவர் கடக ராசி, கடக லக்னம். ராசியும் லக்னமும் ஒன்று. அந்த ராசி லக்னத்தில் சுபகிரகமான குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பார். சுபகிரகமான குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பார். அவருக்கு உள்ள ஒன்று வெளியே ஒன்று வாழ்க்கை கிடையாது. அகமும் புறமும் ஒன்றே. ராசியும் லக்னமும் ஒன்றாக இருக்குது. ராசியில் குருவும் சந்திரனும் இருப்பாங்க. குரு உச்ச நிலையில் இருப்பார். சனி பகவான் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருப்பார். குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், அம்ச யோகம் போன்ற யோகங்கள்லாம் கொடுத்துருக்குற அந்த லக்னம் ராசி அமோகமான மங்கள குணங்களை, கல்யாண குணங்கள்லாம் நல்ல நல்ல குணங்களை 27 வகையான கல்யாண குணங்கள் இருக்குது. நான் கூட ஒரு புக் எழுதியிருக்கேன். அந்த 27 வகையான கல்யாண குணங்களை ஒன்று 4 பிரித்து 108 குணங்கள், பேசிக் பிரின்சிபல் டு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிக் பிரின்சிபல் டு சக்ஸஸ்ன்னு ராமரின் கல்யாண குணங்களில் பேஸ் பண்ணி அவருக்கு 27 விதமான நல்ல குணங்கள் இருந்தது. அதுபோல் லக்னமும் ராசியும் பவித்திரமாக இருக்கும்பொழுது அவர்கள் உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவருக்கு 7ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்ப்பார். ஐயோ பாவகிரகம் பார்த்துருச்சே, அவருக்கு கெட்ட குணம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உச்ச நிலையிலிருந்து தான் பார்ப்பார். உச்சம் பெற்ற கிரகம் கிட்டத்தட்ட சுபகிரகத்துக்கு சமம். சமம். அந்த உச்சமான செவ்வாயோட பார்வை ஒரு சீற்றம், கோபம் வருதுன்னு வச்சுங்க, அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கணும். அது அறசீற்றம்னு சொல்லுவாங்க. அறசீற்றம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியாயத்துக்காக கோபப்படுறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த உச்ச பெற்ற பாவகிரகங்களால் நடக்கக்கூடியது. ஆக மொத்தத்தில் பவித்திரமான உத்தமமான ஒருத்தர் யாருன்னு நம்ம உலகத்துக்கு சொல்கிறது ராமரை தான் இன்றைக்கி உதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணரை நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் சூழ்ச்சிகள் நிறைய பண்ணுவார். ராமரை தான் நம்ம உதாரணமாக சொல்கிறோம். இன்றைக்கி ராமரை பற்றியான பேச்சுவார்த்தை எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அவரோட சீசன் மாதிரி இருக்குது. இப்போ ராமரோட சீசன் மாதிரி ஜனவரி 22ஆம் தேதி அவருடைய கோவில் திறக்கிறாங்க. அமோகமாக இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இருக்கிற இந்துக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரொம்ப விசேஷமான நேரத்தில் அவரை ஞாபகம் இருக்கிறதுனால, அவரோட ஜாதகம் ஞாபகம் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம். ஆக ஜாதகத்தில் 2 அமைப்பு, ஒன்று விதி, ஒன்று மதி. விதின்னு சொல்லக்கூடியது பவித்திரமாக இருந்தால் அவரெல்லாம் உள்ளுக்குள்ளேயே நல்லவர். மதின்னு சொல்லக்கூடியது பவித்திரமாக இருந்தால் அவர் வெளியே மட்டும்தான் நல்லவர். 2மே நல்லா இருந்தால் அவங்க உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரியானவங்க. 2மே கெட்டு போயிருந்ததுன்னா ஒரே மாதிரி கெடுதலானவங்க. 2மே நல்லா இருந்ததுன்னா ஒரே மாதிரி அவங்க நல்லவங்கன்னு அர்த்தம். ஆக மொத்தத்தில் உள்ள ஒன்று வெளியே ஒன்று அப்படிங்கிறது, உள்ளங்கிறது லக்னம், வெளியேங்கிறது ராசி. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.